ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள், அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏனென்றால் எப்பயுமே சுக்கிரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார். அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நாட்டில் நிறைய மாற்றங்கள், வீட்டில் மாற்றங்கள், மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 28/1/2025 31/5/2025 அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார். மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம்னா என்ன? மிகுந்த பலம், வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார். இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குருவோட வீடுன்றபோது பகை வீடு. பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் அசுர குருவாக விளங்கப்படுகிறார். அவர் நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்குற ஒரு சுக்கிரன் தான். ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா, சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கிரனுடைய அருளால் தான் நடக்கும். அப்போ இந்த சுக்கிரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும். சுக்கிரன் அசுரகலாம் குரு, அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த வகையில் அவர் பேர் பெற்றவர். அது இல்லாமல் சுக்கிரன் மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார். அதனால் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கிரன் தான் காரகமாக வர்றார். அது இல்லாமல் சுக்கிரன் நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்கக்கூடியவர். பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார். நல்ல வாழ்க்கை, அதுக்கு தான் சுக்கிரன் காரகத்தின் ஆவார். பொதுவாக சுக்கிரன் கலத்திர காரகன்னு சொல்லப்படுறார். ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன், அந்த முறையிலும் அவர் வழங்கப்படுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள். இவர் கலத்திரக்காரனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு. அதை நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார். அவர் ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குருவால் கற்று வைத்திருந்தார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற செய்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கிர பகவான். எதனால் இதை சொல்கிறேன்னா, அப்போ சுக்கிரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள். அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள், ஜாதகத்திலே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள், இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கிரனால் பயன்பெறக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க. அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு. அப்போ சுக்கிரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது. கிட்டத்தட்ட 124 நாட்கள் இருக்கிறார் அவர். அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல மாறுதல்கள் நடக்க போகுது. அதுதான் இப்போ சொல்ல வரேன். அடுத்து 12 ராசிகளுக்கும் சுக்கிர பயிற்சியால் பலன்கள் சொல்ல இருக்கிறேன். பொது பலன்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம். குழந்தைகள், பெண்கள், அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்க போகிறது. பெண் கல்வி, குழந்தைகள் கல்வி, அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அவருடைய முன்னேற்றங்கள், தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அந்த வகையிலே இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள். அது இல்லாமல் அண்டை நாடுகள், அந்நிய இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். பெண்களை கவரத்தக்க வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும். அதன் பிறகு நம்மளுடைய நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வேக்கத்தகையில் இருக்க போகிறது. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்க போகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் வசந்தம் வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும். என்ன நடக்க போகிறது? அப்போது தங்கம் விலை உயரப் போகிறது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் அதிகமாக ஆடை ஆபரணங்கள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலும், ஆண்களிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீக்கிக்கணும், லிமிட்டாக இருந்துக்கணும்.
அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கணும். எந்த இடத்துல எது பண்ணணும், எப்படி அனுப்பிக்கணும், எப்படி போட்டுக்கணும், அப்படி தான் இருக்கணும். மற்றவர்களை கவரலாம், ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எல்லோருடைய நட்புறவுகள், நாடுகள் எல்லாமே நட்புறவுகளாக இருக்க போகிறாங்க. தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்து விடுவார்கள். நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள். அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள். எழுச்சி பெற்று விளங்குவார்கள். இதெல்லாமே நடக்கும். அப்போது சுக்கிரன் இருக்கிறது மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா? அவர் நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது. அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார்? கேது பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார். அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கிரனுக்கும், சுக்கிரனுடைய பார்வை கேதுக்கும் விழும். இது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதை முதலமாக கவனிக்கணும். இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா, இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும். பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும். இது சொல்லணும். நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும். கள்ள தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே நடக்கும். இப்போது அது இல்லாமல் உஷாராக இருக்கணும். அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழியில் நடந்து வராங்க. அதுக்கெல்லாம் அதிகமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் சுக்கிரன் வாகனகாரகன், ராகு போக்குவரத்து கிரகம். அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும். சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும். வாகனங்கள் நிறைய வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள். இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்க போகுது. நிறைய வாகனங்கள், புதுவிதமான வாகனங்கள் மக்களுக்கு தேவையான வகையிலே அமைய போகிறது. அது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும், அது இல்லாமல் சுக்கிரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க, ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும். ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும். அப்போது அந்த ஆன்மீக எழுச்சி புதுவிதமான எழுச்சியாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக இருக்க போகுது. ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கப் போகிறது. எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள். எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணையப் போகிறார்கள். ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்க போகிறது. மகான்கள், ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும். மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது. அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்கு இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். மீன ராசியில் 4ஆம் இடத்துக்கு சென்று அமர்கிறார். கிட்டத்தட்ட 4 மாதம் அங்கே இருக்க போகிறார். அந்த 4ல் இருக்கிற சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது தான் இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாகவே உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு சுக்கிரன் பகை தான். இருந்தாலும் எந்த கிரகமே அவர்கள் செல்லும் ஜாதகத்தில் இருக்கும்போதும் சரி, கோச்சாரமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தான பலனை, பார்வை பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போவதால் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக தீரும். வீடு வாங்கணும்னு நினச்சிப்பீங்க, வாங்கிடுவீங்க. இல்லை வாங்கின வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் இருக்கும், கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. அரைக்குறையாக இருந்த வீடும் கட்டி முடிச்சிடுவீங்க. இது எப்படி இந்த வகையிலும் வீடு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு சேரும். சொந்த வீட்டில் போய் குடி போவீங்க. வாடகை வீட்டில் இருந்துருப்பீங்க, சொந்த வீட்டில் போய் குடி போவீங்க. ஒரு சிலர் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுருந்தவங்க கூட வாடகை கொடுக்காம லீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லீஸ்ன்ற முறையில் கூட போயிட்டு வீட்டில் போயிருப்பாங்க, வாடகை இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரியும் நடக்கும். அப்போ வீடு சம்மந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும். அதுதான் உண்மையான விஷயம். அடுத்த நட்பு உறவுகள் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. இதனால் வரைக்கும் இந்த விலைக்கு இந்த நட்பு உறவுகள் எல்லாமே விரும்பி சேருவாங்க. ஒரு சில ஃபங்க்ஷனில் தான் அந்த மாதிரிலாம் நடக்கும், சேர்க்கை அது மாதிரி நடந்துடும். தொடர்ந்து அந்த உறவு கண்டினியூ ஆகிடும். டச்சில் இருப்போம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது நம்ம வண்டி வாகனங்கள் கூட வாங்குவீங்க. எப்படி இருந்தாலும் அந்த வண்டி வாகனங்கள் புதிய வண்டியாக இருக்கக்கூடாது. செகண்ட் ஹேண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். செகண்ட் ஹேண்டில் நிறைய புதுசு வண்டிலாம் வருது. ஒருத்தர் வாங்கி உடனே வேணான்னு விற்றுருவாங்க.
நிறைய பேர் டியூ கட்ட முடியாமல் ஃபைனான்ஸர்கிட்ட மாட்டிக்கும். அந்த மாதிரி வண்டிலாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இருக்கும். எனக்கு கூட ராகு சம்மந்தப்பட்டிருக்கார். அது இல்லாமல் சுக்கிரனை கேது பார்க்கிறார், சுக்கிரன் கேதுவை பார்க்கிறார். அது இல்லாமல் பாதியில் விட்ட படிப்பெல்லாம் தொடரலாம். ஒரு வேலை விஷயமாக ஒரு ஸ்டடி பண்ணணும், படிப்பு அது ஏது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்க. அதில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். அது இல்லாமல் போட்டி பந்தயம் கலந்துக்கலாம். போட்டி பந்தயம் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் கலந்து ஜெயிச்சிக்கலாம். அது இல்லாமல் அந்நிய இனத்தோர் மூலிமா, அந்நிய பாஷை பேசுகிறாங்களே அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். தொழில் வகையில் ஏற்றமான நிலைமை கண்டிப்பாக இருக்கும். அந்த தொழிலில் மாற்றம் பண்ணலாம். எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த தொழிலை விருத்தி பெற்று செஞ்சு வருவீங்க. வியாபாரமும் அப்படி தான் இருக்க போகுது. நிறைய ஜெயஜன்னு இருக்கும் கூட்டம் வியாபாரங்கள். இதனால் வரைக்கும் வாடிக்கையாளர் குறைவாக இருப்பாங்க, இப்போ அதிகமாக வந்துடுவாங்க. அதுக்குண்டான உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி கடைப்பிடிச்சி அதில் ஜெயிச்சிருவீங்க. வேறு விஷயத்துலையும் அப்படி தான் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டே இருப்பீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அதை விரும்பி ஏற்றுப்பீங்க. அது மூலிமா நல்லது நடக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவங்க அதை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே அதில் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் போட்டுருவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. சம்பளமும் உயரும், தொழில் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு போஸ்டிங் கொடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பதவி உயர்வும் வரும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ உங்களை காலகட்டம் அப்படி இருக்குன்னு சொல்கிறனால, அப்போ ஜோதிடம் வழிகாட்டி தானே, இது ஒரு எல்லாேருக்கும் ஒரு கைட் மாதிரி தானே. அப்போது இது மாதிரி ஏற்றுக்குங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அப்போ தனுராசிக்காரங்களுக்கு இப்படி தான் நடக்க போகுது. அடுத்ததாக கல்வி கற்கும் விசேஷமாக வெளியூர் போயிட்டு வருவீங்க. பெரும்பாலும் வெளியூர் போயிட்டு வருவீங்க. ஒரு சில வெளிநாடு போயிட்டு வருவாங்க படிப்புக்காக. அது மேல் படிப்பாக இருக்கலாம், தொழில் படிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி தான் இருக்கும். அது அமையும். இதில் கொஞ்சம் கெடுபலங்கள் மைனஸ்ன்னு பார்க்கும்போது வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் பயணிக்கும் போது கவனமாக இருக்கணும். கவனம் அந்த வண்டியை செலுத்துறதுல தான் இருக்கணும். பேச்சு கொடுக்கக்கூடாது, மற்ற சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துங்க. அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தின் போது மறைமுக உறுப்புகள் மூலிமா பிரச்சனை வர்றது, சளி தொல்லை, பூச்சியால் இப்போலாம் புதுசாக பூச்சி வருது, கடிக்குதுங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் மூட்டை பூச்சி, கொசு, இது மாதிரி தான், வண்டு அப்படி சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சி, பூரா இப்படி தான் கடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் புது புது பூச்சியெல்லாம் வருது. அது என்னென்னு தெரிய மாட்டேன். சின்ன பூச்சியாக இருக்கும், கடிச்சிட்டா பெருசாக வீங்கிடும். இது மாதிரிலாம் நடக்கும். இப்போ பூச்சித்தொல்லை அதிகரித்து வருது நிறைய. அப்போது அந்த வகையில் கவனமாக இருக்கணும். அதனால் உடம்பு பாதிக்கப்படும், தோல் சம்மந்தப்படான நோய் வரும். இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்குண்டான டாக்டரை பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஒரு பூச்சி கடிச்சிச்சின்னா உடனே பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூச்சி தான் கடிச்சின்னு சொல்லிட்டு சாதாரண மருத்துவம் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அது மாதிரி கூடாது. அது உங்கள் ராசிக்கு இப்போது இது மாதிரி நடக்கும்னு சொல்லும்போது உடனே கவனமாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும். அப்போ சரியாயிடும். இதில் நம்ம நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள்னு பார்க்கும்பொழுது சுக்கிரன் அம்சமாக விளங்கக்கூடிய தாயார் வழிபாடு, லக்ஷ்மி, அம்பாள், இந்த மாதிரி வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் முருகப்பெருமானோடு இருப்பாங்க இல்லையா, தெய்வானை வள்ளி, அதில் வள்ளி விசேஷமாக கும்பிடணும். எப்பயுமே வள்ளியோடு தனியாக இருக்க மாட்டார் முருகப்பெருமான், சேர்ந்து தான் இருப்பார். தனியாக இருக்கக்கூடிய முருகர் இருப்பாங்க, இல்லைனா வள்ளி தேவனோடு சேர்ந்து முருகர் இருப்பாங்க. அப்போ அந்த வள்ளி தேவன் கூடிய முருகரை வழிபட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் அடிக்கடி அந்த வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். கெட்ட விஷயம் வரைக்கும் நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் மாற்று மருத்துவம், இப்போ இங்கிலீஷ் மருந்து செட் ஆகலை, அப்போது சித்தா, ஆயுர்வேத, இந்த மாதிரிலாம் போயிட்டு வரலாம். மாற்று மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். இந்த ஒன்று பண்ணிகிட்டு இருக்க மருத்துவம் சரியாகலைன்னா டக்குன்னு மாற்றிடணும், ட்ரீட்மெண்ட் மாற்றிடணும். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது மாதிரிலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் அவங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் வழியில் நடக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிரன்றவரும் ஒரு குரு தான், அசுர குரு. அவர் கெட்டவங்களுக்கு குருவாக இருந்தால் கூட நல்லது தான் பண்ணுவார், நல்ல விஷயம் தான் பண்ணுவார் மக்களுக்கு. அவருக்கு உண்டான குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்.
அவ்வளோதான் விஷயம். அது இல்லாமல் தொடர்ந்து பாடுபடுறது, முயற்சிக்கிறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு வரலாம். எதுவுமே அவர் வெற்றி பெற தான் பிடிக்கும், தோல்வி அவருக்கு பிடிக்காது. அப்படி அந்த மாதிரி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணமாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த வள்ளி தெய்வானை சேர்ந்த முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். தான தர்மம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு கல்வி, அவங்களுக்கு தேவையான உணவு வகையில் உணவு உடுக்கடை எல்லாமே பண்ணிட்டு வரலாம். படிக்க கல்வி, அதுக்கு உண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். சில பேர் படிப்பு தொடர முடியாமல் பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க. அது குறைவாக இருந்தால் நீங்கள் கட்டிடலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பல பேரோடு சேர்ந்து உங்கள் மூலிமா முயற்சி எடுத்து செஞ்சு அந்த குழந்தையை படிக்க வைக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பெரிய விஷயம். உடனே நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு தடையாக இருந்த விஷயம் உடனே கிளியர் ஆகிடும், நடந்துடும். இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ராசி தனுசு ராசிக்காரங்க ஒரே குறிக்கோளாக இருப்பீங்க, அதில் ஈடுபாடாக இருப்பீங்க. ஆன்மீகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை ஈடுபடுத்திக்கணும் அதிகமாக. நிறைய கோயில் போயிட்டு வரலாம். கோயில் குளம்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி போயிட்டு வரலாம். புனித நீராடணும். அது ஆறாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம். இங்கெல்லாம் நீராடிட்டு வரலாம். அதெல்லாம் நீராடிட்டு வந்தால் நல்லது. பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கும். இப்போது கும்பமேளா நடத்துகிறவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி விசேஷமான இதில் கலந்துக்கலாம். திரிவேணி சங்கமத்தில் கலந்து அதில் நீராடிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க நான் சொன்ன இந்த பலன்கள் ஏற்படணும்னா, நல்ல பலன்கள் ஏற்படணும்னா, நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றமாய் நல்லது தான் நடக்கும்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கேருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாக்கா என்ன நடக்கும் பலன்? தைரியம், வீரியம், துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஏன்னா கூட ராகுவும் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் அந்த சுக்கிரனும் போய் சேரனால ரொம்ப விசேஷமான பலன் ஏற்படும். இதனால் வரைக்கும் சோம்பலாக இருந்தவங்க சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க. கோழையாக இருந்தவங்க வீரனாகிடுவீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே எதிர்த்து போராடுவீங்க. அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு சேரும். அப்போ கண்டிப்பாக தைரியம் வந்துட்டாலே மேலே துணிஞ்சு இறங்கிடுவீங்க இல்லையா? எப்படி தைரியலட்சுமி இருந்தால் எல்லா லட்சுமி கூட வருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தானே உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் நிறைய பயணங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில். அது இல்லாமல் நல்ல பயனுள்ளதாக அமையும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கிறனால அதுலேயும் கவனமாக இருக்கணும். அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகும். அது சொந்த வண்டியாக இருக்கலாம், நீங்கள் போகிற வண்டியாக இருக்கலாம். அதுலேயும் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் சகோதர முறையில் தம்பி தங்கைகள் வழியில் உதவிகள் கிடைக்கும். உதவிகளும் வரும், உபத்திரம் வரும். அது ரெண்டுமே வரும், பார்த்துக்கணும். உதவி பண்ணுறதை மட்டும் எடுத்துங்க. அவங்களால பிரச்சனை வந்தால் அப்போது அவங்கக்கிட்ட இருந்து விலகிடணும். சண்டை போடக்கூடாது, தொடர்ந்து சச்சரவு பண்ணக்கூடாது. அப்போது அந்த நேரத்தில் இறை வழிபாடு பண்ணணும். அப்போ சரியாயிடும் எல்லாமே. நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக சொல்ல பேச தொடர்ந்து சண்டை சச்சரவு வந்துடும். விட்டு கொடுத்து போகணும், அவ்வளோதான் விஷயம். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கறனால இதனால் வரைக்கும் நீங்கள் வேண்டுதல் கஷ்டப்பட்டுருப்பீங்களே, அந்த நேரத்தில் இந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, அந்த சாமிக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ செய்யலாம். தெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். நிறைய வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அது மூலிமா தொடர்புகள், அவங்க மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். திடீர்னு அவங்க மூலிமா இங்கே நீங்கள் இருக்கியா, நான் அங்கே இருக்கேன், நான் அது பண்ணுறேன், நீ கூட இருந்து செய்யணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மகான்கள் தரிசனம் கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது பண்ணால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. உங்கள் வீட்டுக்காரமே உள்ள ஜீவசமாதி தரிசனம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகள் தரிசனம் காட்டுறாங்க. எங்கெங்கே இருக்குது, என்ன இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் போய்ட்டு வரலாம். அதனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். அந்த பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்களும் கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி போகிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக சித்தியாகும். அது இல்லாமல் தந்தை வழி தொடர்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவு இருப்பாங்களே, அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். பழகிறதுல சரி வச்சு தந்தையருடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். அது கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும். பிரச்சனை பண்ணக்கூடாது. மற்றவங்க பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். அது இல்லாமல் தந்தை யாருக்கும் உடல்நிலை கொஞ்சம் குறைபாடு இருக்கும், ஆரோக்கியம் கெடும். அது நீங்கள் கொஞ்சம் கூட வந்து பார்த்து கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில். அதாவது அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் அம்பாளோடு கூடிய சிவன் சக்தி சேர்ந்து 2 பேரும் சேர்த்து வழிபட்டு வரலாம். அதே மாதிரி பெருமாள் தாயார் அவங்க 2 பேரும் சேர்த்து வழிபட்டு வரலாம். 2 பேரும் சேர்த்து வழிபடணும். அது மாதிரி பண்ணுறதுங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வரணும். நிறைய ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க, உடல் ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணிவிட்டு வாங்க. நீண்ட நாட்கள் நோய்படுத்தப்படியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். உங்களால் பண்ண முடியலாம் கூட கூட்டு முறையில் முயற்சி எடுத்து பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் செய்யலாம். அடிக்கடி பயணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து யோசித்து பிரயாணம் பண்ணுறது தான் நல்லதாக சொல்லப்பட்டு. கவனம் தேவை, பயணத்தில் கவனம் தேவை, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அது நம்ம ஒரு சில பொருட்கள் வீட்டிலே இருந்து சரி, பிரயாணம் சரி, வீட்லேயும் தொலைஞ்சிடும், வெளிலையும் தொலைஞ்சிடும். அப்படி தான் நடக்க போகுது இந்த மகர ராசிக்காரங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதில் கவனமாக இருக்கணும். அப்போ இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி சில இடத்துல போனது கிடச்சிரும், சிலது போகாமல் தப்பிச்சுக்கும். இப்படி தான் நடக்கும். இந்த 2மே நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? இறை வழிபாடு தான் பண்ணணும். அப்போ நான் சொன்ன இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சிவனுடைய சேர்ந்த சக்தி, அம்மாள் தாயாரோட சேர்ந்த பெருமாள், இதெல்லாம் சேர்ந்து வழிபட்டு வரணும். இது தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய தியான மார்க்கமாக செய்யலாம். ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே வரலாம். விடிகால பிரம்மபுரத்தில் பண்ணிட்டு வரலாம், நைட்டு படுக்கும் இரவு படுக்கும் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அது இல்லாமல் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கனால ஒரு சில இனம் புரியாத நோய்கள் வந்து போகும் உடம்புல, கண்டுபிடிக்க முடியாது டாக்டரால். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி உடனுக்குடன் பார்த்துக்கணும். அப்போ சரியாயிடும். பொதுவாகவே இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.